அழகடி வாழும் காணும் தூர ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போடலான்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சேம் இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே இமேஜ் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன் இதுக்கு நான் சேம் இமேஜே ஆட் பண்ணியிருக்கேன்னா, நான் இமேஜை வந்து கம்ப்ரஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே இமேஜை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் கொடுக்க முடியும். ஏன்னா லார்ஜ் ஃபைல் பேக்கேஜ்னு வந்து உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 1 by 1 எடிட் பண்ணிடலாம். நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரில்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சிங்கன்னா ஒரு பிஎன்ஜி நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போய்க்கோங்க. இதில் ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். கலர் அண்ட் ஃபில்ல போனீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜிஸ் வந்து வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி தான் மற்ற பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியும், ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையும் சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிஎன்ஜிஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு மெயின் பிஎன்ஜி இருக்கும். அதாவது மெயின் இமேஜெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது மெயின் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்க மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியல் இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி ஃபாண்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபஸ்ட்டு லேயரில் ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். 2 டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 ஃபாண்ட் இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் டைப் பண்ணியிருக்க லிரிக்கும் ஷோ ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 லைனையும் செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கவே போதும், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும்.
அதாவது ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே ஃபாண்ட் ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும். அதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் தான். ரெண்டாவது டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிஎன்ஜி ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இதோட டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு ஃபாண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும். இல்லை நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பிஎன்ஜி இருக்கும். அதில் போயிட்டு அடுத்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நிறையா பிஎன்ஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் ப்ரீவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எல்லா பிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிஎன்ஜி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எங்கே டவுன்லோட் பண்ணது வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டுறேன். அதாவது இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் பிஎன்ஜிஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிஎன்ஜி ஆட் பண்ணும்போது சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. கடைசி வரலையுமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். நீங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது இந்த பிஎன்ஜிஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.